இன்றைக்கு சத்திய போதனை வழியாக ஆண்டவரின் வருகையின் உவமைகளை பார்ப்போம். மெய்ப்பனானவன் செம்மறி ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவர்களை அவர் பிரித்து செம்மறி ஆடுகளை தனது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்திலும் நிறுத்துவார். மத்தேயு 25வது அதிகாரம் 32வது வசனம் 33வது வசனம். ஒரு மனுஷன் தன் வீட்டை விட்டு புறதேசத்துக்கு பிரயாணம் போக எத்தனிக்கும் போது தன் ஊழியக்காரருக்கு அதிகாரம் கொடுத்து அவனுக்கு தன் வேலையை நியமித்து விழித்திருக்கும்படி காவல் காக்கிறவனுக்கு கற்பிப்பான். மார்க்கு 13வது அதிகாரம் 34வது வசனம். அந்த ராத்திரியில் ஒரே படுக்கையில் படுத்திருக்கிற இரண்டு பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான். லூக்கா 17வது அதிகாரம் 34வது வசனம். திரிகை திரிக்கிற 2 ஸ்திரீகளின் ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், மற்றவள் கைவிடப்படுவாள். லூக்கா 17வது அதிகாரம் 35வது வசனம். வயலில் இருக்கிற 2 பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றொருவன் கைவிடப்படுவான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். லூக்கா 17வது அதிகாரம் 36வது வசனம். மின்னல் வானத்தில் ஒரு திசை தொடங்கி மறு திசை வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனும் தம்முடைய நாளிலே தோன்றுவார். லூக்கா 17வது அதிகாரம் 24வது வசனம். உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகவும் உங்கள் விளக்கு எரிகிறதாகவும் தங்கள் எஜமானன் கல்யாணத்திற்கு வந்து தட்டும்போது உடனே அவருக்கு திறக்கும்படி எப்பொழுதும் வருவார் என்று காத்திருக்கிற மனுஷருக்கு ஒப்பாகவும் இருங்கள். லூக்கா 12வது அதிகாரம் 36வது வசனம். அத்தி மரத்தையும் மற்ற மரங்களையும் பாருங்கள், அவைகள் துளிர்க்கிறதை நீங்கள் காணும்போது வசந்த காலம் சமீபமாயிற்றென்று அறிகிறீர்கள். அப்படியே இவைகள் சம்பவிக்கிறதை நீங்கள் காணும்போது தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று என்று அறியுங்கள். மத்தேயு 24வது அதிகாரம் 32வது வசனம் 33வது வசனம். ஃப்ரெண்ட்ஸ், என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.